செப்டம்பர் 8. செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லிட்ரேசி ரேட் டே. லிட்ரேசி ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்ல எவ்வளோ மக்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு தான் பார்த்தீங்கன்னா, இந்த லிட்ரேசி ரேட்டு. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா விதமான மக்களும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பிசியோதெரபி டே. பிசியோதெரபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் வந்து சொல்லலாம். நெறைய வயசானவங்களாகட்டும், உடல் ரீதியில வந்து நெறைய நெறைய பிரச்சனைகள் இருக்கவங்களாகட்டும், ஊனமுற்றவங்களாகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபியோட பங்களிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பா இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா விதமான பிசியோதெரபிஸ்ட்ட அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் டே. நடிகர்களுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. நடிகர்கள் வந்து ஒரு கேரக்டர எடுத்து அத பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அந்த நடிகர்களுக்கும் மக்களுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். ஆக்டர்ஸ அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, பார்டன் டே. பார்டன் டேங்கிறது ஃபர்கிவ் பண்றது. உங்க எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்க்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய சண்டை சச்சரவுலாம் வரும். அந்த சண்டை சச்சரவுலாம் மறந்துட்டு, அந்த 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 மனுஷன் உங்க லைஃப்ல வேணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிறதாகட்டும், இல்ல மன்னிப்பு கேட்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. இது போக உங்களுக்கு இந்த செப்டம்பர் 8 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.